கமகம சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 2 பொடியா நறுக்கின வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். இது லைட்டா கிண்டி விட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான காய் வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட சேர்த்து நம்ம பருப்பு ஊற வச்சுக்கொள்ள அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அதே சமயம் நமக்கு தேவையான சாம்பார் அளவு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம கல்லுப்பு எடுத்து சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறோம். இது கூட ஒரு கொதி வந்த உடனே நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து அப்போ தான் நல்லா வேகும், பச்சை வாசனை வராது. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பெருங்காயம்